Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு சந்திரசேகரன் துவங்குறேன். இன்றைய கால சூழல் கரூர் சம்பவத்துக்கு பிறகாக ஊடகவியலாளர்களிலிருந்து ஓய்வு பெற்ற காவலர்கள் கைது செய்யப்படுறாங்க. இதில் கருத்து சுதந்திரம் பறிபோகிறது அப்படிங்கிற புள்ளி எதில் வருது? அரசுக்கு எதிராக பேசுகிறதா? முதலில் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், கரூர் சம்பவத்திற்கு பின்புதான் கிடையாது, அதற்கு முன்பே கூட இந்த மாதிரி கருத்து அரசுக்கு எதிராக ஒரு ஆட்சேபனையோ எதிர்கருத்துக்களோ தெரிவித்தாலே அவர்களை உடனடியே கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 வருடங்களாக பார்த்தாலே கிட்டத்தட்ட நான் சேகரித்த வரையில் ஒரு 500 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு ஊடகவியலாளர்கள், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட வழக்கு, எனக்கு தெரிந்தவரையில், எனக்கு தெரியாமல் எவ்வளோ வழக்கு என்று தெரியவில்லை, பல்வேறு மாவட்டங்களில் வழக்கு பதிந்து முதலில் அவர்கள் செய்வது என்றால் என்னென்ன காரணங்களுக்காக அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதை பற்றி அவர்கள் அரசு எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணத்தை வெளிப்பாட்டு செய்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் உள்ளது. ஆனால் அந்த கருத்தை உடனடியாக ஒரு இரு பிரிவினர்களுக்குள் ஒரு தூண்டுதலாகவும் ஒரு ஒரு பதற்றத்தை நிலை ஏற்படுத்துகிறது என்ற பிரிவை எல்லாம் போட்டு 153A 505 சப்கிளாஸ் 2 ஐபிசி, தற்போது பிஎன்எஸ்எஸ் பிரிவில் வேறு பிரிவு, ஆனால் மிகவும் பயன்படுத்தப்படும் பிரிவு என்பது 153A. இதுதான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தி உடனடியாக அவர்களை அரெஸ்ட் செய்து காவல் ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த ஜுடிஷியல் கஸ்டடி ரிமாண்ட் எடுத்த பிறகு உடனடியாக போலீஸ் கஸ்டடியும் வேண்டும் என்று அந்த ஏபிபி உடனடியாக ஒரு மனு தாக்கல் செய்யும். அது எதற்கு என்றால், அவர்கள் பெயில் மனுவை தாமதம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூடுமான இந்த கைதுகளை எல்லாமே, நடவடிக்கை எல்லாமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில் தான் நடைபெறுகிறது, ஒரு சில கைதுகளை தவிர. ஏனென்றால் அவர்கள் எப்படியாவது 48 மணி நேரமாவது அதில் இருக்க வேண்டும் என்பதை மிகவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக தெரிகிறது. இப்போ சமீபத்திய கைதுகளும் அதுதான் சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இதை தான் செய்கிறார்கள். முதலில் இந்த மாதிரி பிரிவுகளில் அரசு செய்தால் அவர்களை கைது செய்வதற்கே உச்சநீதிமன்றத்தில் ஹர்னேஷ்குமார் தீர்ப்பு அடிப்படையில், அதற்கு பிறகு 2022 சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஒரு 3 தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 2022, 2023, 2024. அதில் ஸ்டேட் டிஜிபிக்களுக்கெல்லாம் ஒரு சர்க்குலரை அனுப்பி இந்த மாதிரி 7 வருடம் குறைந்த தண்டனை பெறும் பிரிவுகளில் வழக்கு பதிந்தால் அதற்கு அரெஸ்ட் தேவையில்லை. அதை தவிர மேஜிஸ்ட்ரேட்டுகள் ரிமாண்டுக்கு வரும்போது அவர்களை ரிமாண்டு செய்வதற்கும் உரிய அறிவுறுத்தல்களை கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் உத்தரவே பிறப்பித்தும் கூட தற்போது இந்த கைதுகள் நடைபெறுகிறது என்பதை தான் நான் முதலில் இந்த சரி. அப்ப அரசுக்கு எதிரான கருத்து, மக்களுக்கு இடையில, இரு பிரிவினர்களுக்கு இடையில பதற்றத்தை உருவாக்குற மாதிரியான கருத்துக்களை வெளியிடுறதன் போது என்ன செய்யலாம்? அதுக்கான பிரிவுகள் இருக்கு, அவங்க கைது செய்து அரசு பிரிவுகள் இருப்பதால் மட்டுமே அந்த பிரிவுகளை பயன்படுத்துவதில் மிகவும் கவனமாகவும் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை செய்ததுதான் ஒரு அரசின் கடமை. அரசு என்பது ஆளுங்கட்சியோ இல்லை எந்த கட்சி ஆளும் செய்கிறதோ அவர்களுக்காக வேலை செய்பவர்கள் அல்ல. அரசு அதிகாரிகள் சட்டத்தின் விதிப்படியும் அரசியல் சாசன அமைப்பில் உள்ள சுதந்திரத்தின்படி உள்ள பாதுகாப்பின்படியும் தான் செயல்பட வேண்டுமே தவிர ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார்கள் என்றால் உடனடியாக செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், ஓய்வு பெற்ற காவலர்கள், இவர்கள் எல்லாம் பதிவு செய்த கருத்துக்கள் சரியானது, அரசுக்கு எதிரானது அல்ல, பதற்றத்தை உருவாக்கக்கூடிய கருத்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்றீங்களா? தற்போது நான் ஒரு நீதிபதி அல்ல. கருத்து சுதந்திரத்தை சொல்வதற்கு மட்டுமே நான் சொல்கிறேன். கருத்து எதிரான தவறானதா
சட்டத்துக்கு உட்பட்டதா சட்டத்தை மீறியதா என்பதை முடிவெடுக்க வேண்டியது நீதிபதி. ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அதாவது புலன் விசாரணை அதிகாரி என்பவர் வழக்கு பதிவதற்கு மட்டும்தான் அவருக்கு அதிகாரம் உள்ளது. அந்த வழக்கில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்பது பிரிவு 35 தற்போது BNSS 31 36 அது இந்த பிரிவின் கீழ் அவருக்கு அதிகாரம் உள்ளது. காக்னைசன்ஸ் எடுத்துக்கொண்டு அதுக்கு அரெஸ்ட் தேவை என்று அவர் நினைத்தால் அரெஸ்ட் செய்யலாம். அந்த ஒரு அதிகாரத்தை அவர்கள் மீறி செயல்படுவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. தற்போது நீங்கள் கேட்கும் கேள்வி என்றால் அவர் செய்வது தவறா, ஒரு கருத்தை ஒருத்தர் தெரிவிக்கிறார், அந்த கருத்து தவறானதா இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது என்பது நீதிமன்றம். அவர் மீது வழக்கு போடுங்கள், வழக்கு போட்டு உங்களுக்கு புலன் விசாரணை செய்து அவர் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்கள். அவரை அதற்கு எதிர்த்து வர்க்காட அவர்களுக்கு அரசியல் சாசனப்படி அவர்களுக்கு உரிமை உண்டது. எதிரி அக்யூஸ்ட் என்பவர்களுக்கு அரசியல் சாசனப்படி அவர்களை பாதுகாத்து தன்னை டிஃபெண்ட் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளது, அது உரிமை உள்ளது. ஆனால் எதற்கு இந்த கைது என்பதே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி 7 வருடத்துக்குள் உள்ள பிலோ 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்கே என்ன பண்றாங்கன்னா கைது செய்யறாங்க. அது தவறு அப்படி அதுதான் முதல்நிலை கருத்தாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மாதிரி செய்வது என்பது என்றால் ஏன் அது மாதிரி செய்யக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன் என்றால், வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், ஒரு கருத்தையே ஒரு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் எல்லாமே கைது செய்து விட்டார்கள் என்றால் எவர் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள்? தவறு இல்லை, எல்லாரையும் கைது செய்யல. இப்போ கருத்து தெரிவிக்கக்கூடிய எல்லோரையும் பட்டியலிட்டு கைது செய்யலாம். எதிராக கருத்துல ஏதோ ஒண்ணு தவறுதலா இருக்கு, தூண்டுதலை ஏற்படுத்த அதற்கு வழக்கு பதியலாம். ஆனால் அவர்களை கைது செய்வது உரிமை என்பது மீறப்படுகிறது என்பதுதான். ஏன்னா கைது என்ற நடவடிக்கையே மனித உரிமைக்கு மீறிய செயல். ஒருவரை கைது செய்து ஒரு சிறைச்சாலையில் அடைப்படை என்பதென்றால் அடிப்படையாக அவர்கள் மனித உரிமை பாதிக்கப்பட்டு அவரை சிறைக்கு செய்கிறார். ஆனால் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகள் இருக்கு, 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை உள்ளவங்களை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு, முன் தீர்ப்பு இருக்கிற போது எப்படி கைது செய்கிறார்கள்? அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகளை அவங்க நிராகரிக்காம இருக்கிறாங்க. அதுதான் இந்த விவாத மேடை மூலம் அனைவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கருத்தாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த கைது நடவடிக்கையின் போதே அந்த யார் கைது செய்யப்படுகிறாரோ அந்த சபையில் அவர்கள் வழக்கறிஞரோடு சென்று அந்த ரிமாண்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஜராகி இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த கைது நடவடிக்கை கூடாது, ரிமாண்டு செய்யக்கூடாது என்பதை நம்ம வலியுறுத்த வேண்டும். இதைதான் GR சாமிநாதன் அவர்களும் சவுக்கு சங்கர் வழக்கில் மதுரை பெஞ்சில் தீர்ப்பாக கூறியுள்ளார்.